ஹாய் ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா 12th ஃபிசிக்ஸ் லாங் ஆன்சர்ஸோட சொல்யூஷன்ஸ் தாங்க பார்க்க போறோம். சரி, என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாங்களா? எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு an எலக்ட்ரிக் டைபோல் அட் பாயிண்ட்ஸ் ஆன் தி ஆக்சியல் லைன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எலக்ட்ரிக் டைபோல்னால இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னவா இருக்கும் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. சரி, நம்ம ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக் டைபோல் ஒன்று போட்டுக்குவோம். இதுதான் ஒரு எலக்ட்ரிக் டைபோலுங்களா? டூ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜஸ் செப்பரேட்டட் பை a ஸ்மால் டிஸ்டன்ஸ் கான்ஸ்டிடியூட் an எலக்ட்ரிக் டைபோல் நம்ம படிச்சிருக்கோங்களா? ஸோ அதை தான் நம்ம இங்கே டயக்ராமாக ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கன்சிடர் பாயிண்ட் சி அட் ஆக்சியல் லைன் சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ இங்கே ஒரு ஒய் ஆக்சிஸ் இருக்குமா, இப்போ எக்ஸ் ஆக்சிஸ் இப்படி இருக்குங்களா? ஸோ நம்ம எக்ஸ் ஆக்சிஸில் இந்த ரெண்டு பாயிண்ட் சி வச்சுருக்கோம். அதே லைனில் நம்ம பாயிண்ட் சியை டினோட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? மற்ற டிஸ்டன்ஸ் என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா ஆர். ஸோ சென்டர் ஆஃப் தி டைபோலுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர். சரிங்களா? இப்போ இந்த பிளஸ் கியூங்கிற சார்ஜ் சுத்தியும் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குங்களா? அப்போ இந்த பாயிண்ட்ல இந்த பிளஸ் கியூனால என்ன விதமான எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும்னு பாத்தீங்கன்னா பிளஸ் ஏ வெக்டர் இருக்கும். அது இந்த டைரக்ஷன்ல இருக்கும். ஏன் இந்த டைரக்ஷன்னா, பிளஸ் கியூ சார்ஜா இருந்துச்சுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் அவுட்வேர்டா தான் இருக்கும்னு நம்ம பார்த்துருக்கோங்களா? ஸோ இந்த பிளஸ் கியூல இருக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இந்த பாயிண்ட்ல இந்த டைரக்ஷன்ல ரெப்ரசென்ட் ஆகும். சரிங்களா? அப்ப அதே மாதிரி மைனஸ் கியூக்கு என்னவாகும்னா இந்த டைரக்ஷன்ல ரெப்ரசென்ட் ஆகும். ஏன்னா மைனஸ் கியூக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் உள்ள வருமா? ஸோ அதே மாதிரி தான் நம்ம இது இந்த டைரக்ஷன்ல போட்டிருக்கோம். சரிங்களா? ஜென்ரலா எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் பாயிண்ட்டுக்கு ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா E is equal to 1/4πε0 Q by R square into R cap. இதான் வந்து ஜென்ரல் டெஃபினேஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் பாயிண்ட்டுங்களா? ஸோ இந்த பாயிண்ட்ல இப்போ பிளஸ் கியூனால இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன? E வெக்டர் பிளஸ். ஸோ அதுக்கு நம்ம இந்த எக்ஸ்பிரஷனை மாற்றணும்னா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா E வெக்டர் பிளஸ் இஸ் ஈக்குவல் டு 1/4πε0 Q by R square into P கேப்னு இருக்கும். ஏன்னா இங்க வெக்டர் வந்து P வெக்டர். ஸோ அதனால யூனிட் வெக்டர் போடும்போது நம்ம P கேப்னு எழுதணும். அதே மாதிரி மைனஸ் E வெக்டருக்கு எழுதணும்னா என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் E வெக்டர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1/4πε0 Q by R square into P கேப். இது ஏன் இப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டைரக்ஷன்ல இது வந்து இப்படி இருக்கு. அதே இதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல இந்த மைனஸ் E வெக்டர் இருக்கு. அதாவது இந்த ரெண்டு எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸுமே ஆப்போசிட்ல டைரக்டா இருக்கு. ஸோ இதை நம்ம பிளஸ்ல ரெப்ரசென்ட் பண்றோம், இதை நம்ம மைனஸ்ல ரெப்ரசென்ட் பண்றோம். அவ்வளவுதாங்க. ஸோ இந்த பிளஸ்ங்கிற பிளஸ் இ வெக்டர் அப்படிங்கிறது வந்து பிளஸ் கியூ சார்ஜ்னால இந்த பாயிண்ட்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு. அதே மாதிரி மைனஸ் இ வெக்டருங்கிறது மைனஸ் கியூ வெக்டர்னால இந்த பாயிண்ட்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு. சரிங்களா? ரெண்டு தனித்தனி எலக்ட்ரிக் ஃபீல்டு ரெண்டு தனித்தனி சார்ஜ்னால உருவாயிருக்கு. சிம்பிள் கான்செப்ட். சரிங்களா? நமக்கு இந்த இடத்துல இருக்கக்கூடிய டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு வேணும். டோட்டல் வேணும் என்ன பண்ணணும்? ரெண்டு தனியே ஆட் பண்ணுமா? அதே தாங்க. E வெக்டர் டோட்டல் இஸ் ஈக்குவல் டு E வெக்டர் பிளஸ் E வெக்டர் மைனஸ். அதாவது ரெண்டு எலக்ட்ரிக் ஃபீல்டையும் நம்ம ஆட் பண்றோம். ரெண்டு எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு நமக்கு வேல்யூ இருக்குங்களா? அதை டைரக்டா அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 1/4πε0 Q by R square into P cap minus 1/4πε0 Q by R square into P cap. இங்க பிளஸ் இருக்கு, நமக்கு இந்த எக்ஸ்பிரஷன்ல மைனஸ் இருக்குனால நடுவில் மைனஸ் வந்து. சரிங்களா? இப்போ இந்த ஆர் ஸ்கொயர்ல இருக்க ஆர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த சார்ஜுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் இந்த டிஸ்டன்ஸ். அதாவது நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்ட்லேயே பார்த்துருப்போம், எலக்ட்ரிக் ஃபீல்டோட டெஃபினேஷன்லேயே பார்த்துருப்போம், சார்ஜுக்கும் பாயிண்ட்டுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் நம்ம டினாமினேட்டர் எழுதணும். ஆனால் நம்ம இப்போ என்னென்னு பண்ணியிருக்கோம்னா ஆர்னு ஜென்ரலாக டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். அது என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆர் மைனஸ் ஏவா இருக்கும். அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்லேருந்து இந்த சென்டர் ஆஃப் தி டைபோலுக்கு இருக்கக்கூடிய டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து ஆர். சரிங்களா? அதுல இருந்து ஏவை கழிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இங்கிருந்து இங்க இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் கிடைச்சிரும். ஸோ அது வந்து ஆர்ல இருந்து ஏவை கழிக்கணும். அதனால ஆர் மைனஸ் ஏ. அதை நம்ம டைரக்டா அப்படியே ஆர் மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த மைனஸ் கியூங்கிற சார்ஜுக்கு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆர் பிளஸ் ஏ. ஏன்னா இது வரைக்குமே ஆறுங்கிற டிஸ்டன்ஸ் தான் இருக்கு. ஆர்ல இருந்து இன்னொரு ஏ தள்ளி மைனஸ் கியூ சார்ஜ் இருக்கு. சரிங்களா? ஸோ அதனால ஆர் கூட ஏ ஆட் பண்ணாதான் இந்த டிஸ்டன்ஸ் நம்ம ரீச் பண்ண முடியும். ஸோ ஆர் பிளஸ் ஏ தான் பாயிண்ட்ல இருந்து மைனஸ் கியூக்கு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ். சரிங்களா? ஸோ மைனஸ் இ வெக்டர் ஃபார்முலால நம்ம அந்த டிஸ்டன்ஸுக்கு பதிலாக ஆர் பிளஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ டோட்டல் ஃபார்முலாலே அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா? ஸோ 1/4πε0 Q by R minus ஏ ஹோல் ஸ்கொயர், இங்கே 1/4πε0 Q by R plus ஏ ஹோல் ஸ்கொயர். இதுல காமனா இருக்கிற டேர்ம்ஸ் எல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணி எழுதிக்கலாங்களா? நியூமரேட்டர்ல என்னென்ன காமனா இருக்குன்னு பாருங்க. 1 காமனா இருக்கு. ஸோ 1 அது பிரச்சனையில விட்டுறலாம். மேல Q இருக்கு, அடுத்து இதுலயும் Q இருக்கு. ஸோ Q காமனா எடுத்து வெளியில எழுதிட்டோம். அடுத்து P வெக்டர் ரெண்டுமே எண்டிங்ல இருக்கு. ஸோ ரெண்டோட எண்டிங்லயும் நம்ம P வெக்டர் இல்ல P கேப் இருக்கு. சரிங்களா? ஸோ டினாமினேட்டர்ல அடுத்து என்ன இருக்குன்னு பார்ப்போம். இங்க 4πε0 இருக்கு, இங்கேயும் 4πε0 இருக்குங்களா? ஸோ அதை
இதை காமன் டினாமினேட்டர்ல எழுதிக்கிறோம். இது இப்போ எடுத்தது காமனா எடுத்தது போக மீதி இந்த எக்ஸ்பிரஷன்ல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா 1 டிவைடட் பை ஆர் மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் மட்டும்தான் இந்த எக்ஸ்பிரஷன்ல மிஞ்சி இருக்கு. ஸோ அதை அப்படியே தூக்கி இங்க எழுதிடலாம். 1 பை ஆர் மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர்னு எழுதிட்டோம். மைனஸ் சைனுக்கு மைனஸ் வந்துருச்சு. சரிங்களா? இதுல காமன் போனதுக்கு அப்புறம் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா 1 பை ஆர் பிளஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் மட்டும் மீதி இருக்கு. ஸோ அதை அப்படியே டைரக்டா எழுதிக்கிறோம். இப்போ எல்சிஎம் எடுக்கலாம். எல்சிஎம் எடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும், இங்க இருக்கிறது இங்க கொண்டு போறோம், இங்க இருக்கிறது இங்க கொண்டு போறோம், ரெண்டையும் மல்டிப்ளை பண்றோம். நார்மல் எல்சிஎம்ஏ தான். சரிங்களா? ஸோ ஆர் பிளஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் இந்த பக்கம் போயிடுச்சு, மைனஸ் டேர்ம் நடுவில் அப்படியே இருக்கு. ஆர் மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயருங்கிற டேர்ம் இங்கே போயிடுச்சு, ரெண்டு மல்டிப்ளை ஆயிடுச்சு. சரிங்களா? இப்போ ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பி அந்த ஃபார்மேட்ல இருக்குங்களா? ஸோ இது ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர்ல எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் பிளஸ் 2ஏஆர்னு ஆயிருங்களா? 2 இன்டூ ஏபின்னு இருக்கும், அதை நம்ம 2 இன்டூ ஏஆர்னு எழுதியிருக்கோம். அவ்வளோதான், சிம்பிள். மைனஸ்க்கு மைனஸ் அப்படியே வந்துருச்சு. இங்க ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட் இருக்கு. ஸோ ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் 2 இன்டூ ஏஆர், அதாவது ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ஏபின்னு வரும்ல. ஸோ அதை தான் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். அப்போ டினாமினேட்டர் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏ பிளஸ் பி இன்டூ ஏ மைனஸ் பி. அதுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயருங்களா? ஸோ இ டோட்டல் இஸ் ஈக்குவல் டு கியூ பை 4πε0 4ஏஆர். இந்த 4ஏஆர் எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆர் ஸ்கொயர் இருக்குங்களா? ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர்னு வரும். ஸோ ஆர் ஸ்கொயர் போயிடும். ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர்னு வருங்களா? ஸோ இந்த ஏ ஸ்கொயர் போயிடும். அப்போ 2ஏஆர் மைனஸ் 2ஏஆர் ஆயிரும். ஸோ இந்த மைனஸ் சேர்ந்து பிளஸ் ஆயிரும். 2ஏஆர் பிளஸ் 2ஏஆர் 4ஏஆர் ஆயிரும். ஸோ டினாமினேட்டர் மல்டிப்ளிகேஷன் நம்ம போய் பார்த்தோம்ல, ஏ பிளஸ் பி இன்டூ ஏ மைனஸ் பி. அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயருங்களா? அதான் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர், ரெண்டுக்குமே ஹோல் ஸ்கொயர் இருக்கு. ஸோ இதுக்கும் ஹோல் ஸ்கொயர் வந்துடும். சரிங்களா? இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து பிளஸ் டைரக்ஷனை நோக்கி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளஸ் கியூ தான் வந்து இந்த பாயிண்ட்க்கு க்ளோஸரா இருக்குங்களா? இந்த பிளஸ் கியூவும் இந்த பாயிண்ட் தான் க்ளோஸரா இருக்கு. ஸோ இந்த டைரக்ஷன்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் ஸ்ட்ராங்கா இருக்கும் இதை விட. அதாவது நீங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது, ரொம்ப தள்ளி இருக்கு. ஸோ இதனால இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இந்த பாயிண்ட்ல கம்மியாக தான் இருக்கும். இது வந்து க்ளோஸரா இருக்கிறனால இதனால இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இந்த இடத்துல அதிகமா இருக்கும். ஸோ டோட்டல் ஃபோர்ஸ் வந்து இந்த டைரக்ஷன்ல இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அடுத்து இந்த எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. ஏன் இது இப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த பாயிண்ட்டை இந்த இடத்துல வைக்காம இந்த டைபோல்ல இருந்து ரொம்ப தூரம் தள்ளி வச்சிடறோம். ஸோ ஆர் வந்து வெரி வெரி கிரேட்டர் தென் ஏன்னு போடுறோம். ஸோ இந்த ஆர் கூட கம்பேர் பண்ணும்போது ஏ வந்து நெக்லிஜிபிள் அமௌண்ட் ஆயிரும். சரிங்களா? ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் வந்து ஏ ஸ்கொயர் போயிடுச்சுன்னா ஆர் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் ஆயிருங்களா? ஏன்னா ஆர் வந்து வெரி மச் கிரேட்டர் தென் ஏ, அதனால ஏ ஸ்கொயர் நெக்லெக்ட் பண்ணிடுறோம். ஸோ ஆர் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர். அப்படி பண்ணும்போது என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த கியூ இது கூட எழுதிட்டு 1/4πε0 எழுதிக்கிறோம். இது வந்து நமக்கு ஃபெமிலியர் டேர்ம், அதனால இப்படி வச்சுக்கிறோம். 4AQRன்னு எழுதிக்கிறோம். மேலே நியூமரேட்டர்ல இருக்கிற ஒரு ஆரும் டினாமினேட்டர்ல இருக்கிற ஒரு ஆரும் போயிட்டு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா இ டோட்டல் இஸ் ஈக்குவல் டு 1/4πε0 4AQ/R³ கிடைக்கும். இப்போ ஃபைனல் ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா இ டோட்டல் இஸ் ஈக்குவல் டு 1/4πε0. இந்த இடத்துல 2p வெக்டர் வந்திருக்கு. நமக்கு தெரியும் 2 இன்டூ ஏ இன்டூ கியூ அப்படின்னா பி வெக்டர். டைபோலோட ஃபார்முலாலே பார்த்துருப்போம். என்னன்னு பார்த்தீங்கன்னா 2AQ இஸ் ஈக்குவல் டு பி வெக்டர். இந்த இடத்துல 4AQன்னு இருக்கு. அப்படின்னா 2 இன்டூ 2AQன்னு அர்த்தம். ஸோ அதனால தான் 2 இன்டூ பி வெக்டர் டிவைடட் பை R³ வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல யூனிட் வெக்டருக்காக பி போட்டிருக்கோம். இது வந்து வெக்டர் இருக்குங்களா? ஸோ இந்த இடத்துல யூனிட் வெக்டர் வரணுங்கிறதுக்காக பி கேப். ஸோ 1/4πε0 2p வெக்டர் பை R³. அவ்வளோதாங்க இந்த வீடியோ. ஆக்சியல் லைனோட மொத்த ஃபார்முலா எல்லா டெரிவேஷனுமே இந்த ஒரே ஸ்க்ரீன்லேயே உங்களுக்கு இருக்கு. ஸோ டோட்டல் போடுறீங்க, காமனாக இருக்கிறதெல்லாம் வெளியில் எடுத்து எழுதுறீங்க, எல்சிஎம் எடுத்து நார்மல் எக்ஸ்பென்ஷன் பண்ணி இருக்கிற டேர்ம்ஸ் கேன்சல் அவுட் பண்ணிடுறீங்க. கடைசியில் உங்களுக்கு ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் மட்டும் வருங்களா? அதில் நீங்கள் வந்து ஆர் வெரி மச் கிரேட்டர் தன் ஏன்னு போட்டிங்கன்னா ஏ போயிடும், ஆர் பவர் 4 ஆகும். நியூமரேட்டரில் இருக்கிற ஒரு ஆர் டினாமினேட்டர் இருக்கிற ஒரு ஆரை கேன்சல் பண்ணிக்கிறீங்க. பண்ணிட்டு 4AQ ஒட்டுக்கா காமன் எழுதிக்கிறீங்க. 4AQங்கிறது 2p வெக்டர். அவ்வளோதாங்க, சிம்பிள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மொத்தத்தில் இந்த வீடியோவில் நடத்துனதெல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி புரிஞ்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, 4 ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி அவங்களே படிக்க சொல்லுங்க. இந்த வீடியோவோட இந்த வீடியோவில் சொன்ன சொல்யூஷனோட மெட்டீரியல்ஸ்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் வேணால் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம். நான் புக்குக்கு காரிலேட்டடாக தான் சொல்லியிருக்கேன். நீங்கள் புக்லேயே படிக்கனாலும் படிச்சுக்கலாம். மெட்டீரியல் நான் சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துருக்கேன். சரிங்களா? அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.